ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ரியர் டு இன்கார்பரேஷன் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 4 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தியில் பார்க்குறோம். ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் தான் இங்கே போடுற, செக் பண்ணிக்கோங்க 2 சேனலையும். அம்லா sold his business to Kamla with the effect from 1st January 97 for 5 lakh சேல் பண்ணுறாங்க. The company was incorporated on 1st April 97 and 31st December 97. The account was finalized. Incorporation ஆனது 1st Aprilலையும் account closing வந்து டிசம்பர்லேயும் வருது. The accounts was finalized. The company paid off Amla on 31st August 98 with the interest of 40,000 ஓட பே பண்ணுறாங்க. Salary for the year amounting to rupees 58,000. There were 5 employees before incorporation, but 3 more were recruited on the date of incorporation. அப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா 3 பேரை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. You are required to calculate the time ratio, adjusted time ratio for interestக்காக, weighted time ratio for salaryக்காக. ஸோ இந்த 3ஐயும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சம்மில் 5 மார்க் சம்ஸில் இது கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது எக்ஸசைஸ் 4ல் ப்ராஃபிட் ப்ரியர் டு இன்கார்பரேஷன் போடணும். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் மந்த் வேணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ளோசிங் மந்த், அதுக்கப்புறம் இன்கார்பரேஷன் மந்த்து. ஓகேவா? ஸோ இந்த இன்கார்பரேஷன் மந்தில் வந்து இந்த எந்த மந்த்தோ அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஆஃப்டர். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோங்க, முன்னாடி இருக்கிறத ப்ரீ இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிறத போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது ஸ்டார்டிங் மந்த் நம்மளுக்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் சோல்ட் வித் ஜான்வரி 97 அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோசிங் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, இன்கார்பரேஷன் வந்து 1st ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1st ஏப்ரல் 1997, 1/4/97 இன்கார்பரேஷன் டேட். ஓகேவா? க்ளோசிங் பீரியட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. 31st டிசம்பர் 97. ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ கால்குலேஷன் ஆஃப் டைம் ரேஷியோ. ஓகேவா? ஸோ டைம் ரேஷியோ வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ரீக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் மந்த் டு இன்கார்பரேஷன் மந்த். ஓகேவா? ஸ்டார்டிங் மந்த் நம்மளுக்கு என்னங்க, 1/1/97 டு இன்கார்பரேஷன் ஆன டேட் எப்போங்க, 1/4/97. இப்போ கம்பெனி ரன் ஆனது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஃபஸ்ட்டு மாறிடுச்சு. ஓகேவா? அப்போது எவ்வளோ மந்த்ஸுங்க, 3 months. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது போஸ்ட். ஸோ போஸ்ட்டுக்கு இன்கார்பரேஷன் மந்த் டு க்ளோசிங் மந்த், அக்கௌண்ட் க்ளோசிங் மந்த். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, 1/4/97 டு க்ளோசிங் மந்த் என்னங்க, 31st 12/97. ஓகேவா? அப்போது 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 months. ஓகேவா? அப்போது டைம் ரேஷியோ நம்மளுக்கு என்ன வருங்க, 3:9 or else 1:3. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னங்க, டைம் ரேஷியோ. ஸோ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டட் டைம் ரேஷியோ.
adjusted time ratio எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ்க்கு ஆக்கிட்டுருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட் வந்து ஆகஸ்ட்டில் வந்து 40,000 வாங்கியிருக்காங்களா. The company paid off Amla 31st August with interest. ஆகஸ்ட்ல 1897ல 40,000 பே பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்டு எந்த மந்தில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் மந்த்து 1/1/97. ஓகேவா? ஸோ இங்கே வந்து க்ளோசிங் மந்த் அப்படின்னு பார்க்கும்போது 1/8/97ல். ஓகேவா? இன்கார்ப்ரேஷன் வந்து 1/4ல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போது ப்ரீ இன்கார்ப்ரேஷனுக்கு ஸ்டார்டிங் மந்த் டு இன்கார்ப்ரேஷன் வரைக்கும். ஓகேவா? அப்போது ஜான்வரி டு மார்ச். ஓகேவா? ஏப்ரல் 1ல் அப்போது 3 months. ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் 3 months. ஓகேவா? ஸோ போஸ்ட் அப்படிங்கும்போது இன்கார்ப்ரேஷன் மந்த் டு எது வரைக்குங்க? இன்ட்ரெஸ்ட் பெய்ட் மந்த், க்ளோசிங் மந்த், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் மந்த். ஓகேவா? அப்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஆகஸ்ட். அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 1 2 3 4 5 months. ஓகேவா? சப்போ adjusted time ratio equal to 3:5. 3:5. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் டைம் ரேஷியோ ஃபார் வேஜஸ் சேலரிஸ். வெயிட்டட் டைம் ரேஷியோவா? டைம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. வெயிட்டட் டைம் ரேஷியோ. ஓகேவா? ஸோ அப்போது இதுலேயே நம்மளுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா போடும்போது எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீல போஸ்டில் எவ்வளவு? ஓகேவா? ப்ரீல எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 employees பிஃபோர் இன்கார்ப்ரேஷன். அதுக்கப்புறம் 3 more employees. அப்போ 5 + 3 8 employees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரேஷியோ எடுத்துக்கணும். டைம் ரேஷியோவில் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? டைம் ரேஷியோ 3:9. ஓகேவா? அந்த ஃபஸ்ட் இருக்கிறத தான் எடுத்துக்கணும். 3:9. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 into போஸ்ட் ப்ரீயில் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். ப்ரீக்கு 3 into எவ்வளோ எம்ப்ளாயீஸுங்க? 5 employees. அப்போது 15. ஓகேவா? ஸோ போஸ்டில் 9 இல்லையா? 9 into எவ்வளோ எம்ப்ளாயீஸுங்க? 8 employees. அப்போது என்ன வருதுங்க? 72. ஸோ 15:72. ஸோ இதை நம்ம கட் பண்ணோம்னா என்ன வருங்க? 5:24. ஓகேவா? 3ஆல் பண்ணுங்க. பண்ணும்போது 3 15, அதில் 3 2 6, 1 மீதி. ஓகேவா? ஸோ 24 வருது. ஓகேவா? 3ஆல் டிவைட் பண்ணும்போது 15 divided by 3 போட்டு பாருங்கள் 5 வரும். 72 divided by 3 போட்டு பாருங்கள் 24 வரும். ஓகேவா? ஸோ அப்போ வெயிட்டட் டைம் ரேஷியோ. ஸோ வேஜஸ்க்கு தான் இந்த மாதிரி போட போகிறோம். 5:24.
ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.